கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டிற்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தர் தாவீதின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதின் மெய்ப்பராயிருக்கிறார். ஆகையால் தாவீது தாழ்ச்சியடைய மாட்டார். தாழ்ச்சியை பற்றி பேசின தாவீது இப்போது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார். தாவீதுக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அவருடைய விசுவாசம் வலுவடைந்திருக்கிறது. அவர் கர்த்தரை நம்பினார். கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவருடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அவரை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீது பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு தாகம் உண்டாயிற்று. கர்த்தர் கண் மலையை பிளந்து அவர்களுக்கு நீரூற்றை கொடுத்தார். வனாந்திரத்தில் அவர்களின் தாகத்தை தீர்த்தார். அவர்கள் பிரயாணம் சென்ற வருஷங்களெல்லாம் மன்னாவினால் போஷித்தார். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்தது. அவர்களை கர்த்தர் பட்டினி போடாமல் பாதுகாத்தார். தாவீது கர்த்தருடைய கிருபையை நினைவு கூர்ந்து பார்க்கிறார். தமக்கும் அப்படிப்பட்ட கிருபை கிடைக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கரத்தை பற்றி கொண்டு அவர்களை முற்றும் முடிய வழிநடத்துகிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற காலம் மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் கர்த்தரோடு நித்திய காலமாய் வாழும்போதும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுடைய மாறாத அன்பு என்பது அவர் இரக்கங்களினால் நம்மை மன்னித்தது. அவர் நம் வாழ்வில் தரும் ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது. அவர் நம்மை எப்போதும் வழிநடத்தி பாதுகாத்து நல்ல காரியங்களை செய்வார். நன்மை என்பது தேவனுடைய கருணை. கிருபை என்பது அவர் இரக்கங்களால் நமக்கு காண்பிக்கப்பட்ட ஈவு. அவர் நமக்கு தரும் இலவசமான வரங்கள், நம்மீது காண்பிக்கும் இரக்கம், தயவு இவைகளை குறிக்கிறது. இவைகள் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையானவர்களை அறிந்து நம்மை வழிநடத்துகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அதை நாம் யோசித்து பார்க்கும்போது, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த துக்கங்கள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த சோதனைகள், ஏன் இந்த நஷ்டங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று நாம் புலம்புகிறோம்? புலம்ப தேவையில்லை. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டுமென்றால் கர்த்தர் சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று தாவீது சங்கீதத்தில் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்க்கிறவராயிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மூன்றாவதாக, நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவர்களாகிய இரு நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை.
அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா 31:12 முதல் 14 வரை எழுதப்பட்டுள்ளதை பார்க்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். திருப்தியாக்குகிற தேவன் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்து 12 கூடைகள் நிறையாய் மிச்சமெடுக்க வைத்த தேவன் இன்று உங்களையும் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். நன்மையும் கிருபையும் நாம் தேவ சமூகத்திற்கு ஓடி வரும்